Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் எக்ஸாம் டைம் டேபிள் ஸ்டடி பிளான் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே நம்ம 10th 11th 12th 3 பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லா வீடியோஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருங்க நம்ம சேனலுக்கு, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோசியல். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா விதமான டிப்ஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் கொடுப்போம் ஸ்டார்டிங்கில் இருந்தே, சரியா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ எழுத போகிற கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட். மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்ஸுடைய டைம் டேபிள் அண்ட் கொஷின் பேப்பர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து மந்த்லி டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் தான். இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் 25% 30% போர்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்கே வந்துடும். ஏன்னா ஜூன் மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு நடத்தக்கூடிய போர்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஜூலை மந்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்தக்கூடிய போர்ஷன். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் நமக்கு நடத்தக்கூடிய போர்ஷன் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு போர்ஷனாக இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே இந்த போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் ஜூலை லாஸ்ட் வீக்கில் இந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தோன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்கும். உங்களுக்கு செப்டம்பரில் 10ஆம் தேதி கிட்ட உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் நடக்கும். சில டிஸ்ட்ரிக்ஸில் 50 மார்க்குக்கு தான் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வைப்பாங்க. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் மாறும். ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் தனிப்பட்ட முறையில் அவங்க டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும் கொஷின் எடுத்து அவங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வைப்பாங்க. காலையில் தமிழ், மதியம் இங்கிலீஷ், மறுநாள் காலையில் மேத்ஸு, மதியம் சயின்ஸ், அடுத்த நாள் சோசியல். இந்த மாதிரி 3 நாளில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதுவே ஃபுல் பேட்டர்னில் 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எக்ஸாம். இன்னைக்கு தமிழ்னா தமிழ் மட்டும்தான் நடக்கும், நாளைக்கு இங்கிலீஷு, அடுத்து மேத்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்ஸ்ன்ற மாதிரி நமக்கு நடத்துவாங்க. ஸோ இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்து மாறலாம். மார்க்ஸ் மாறலாம், கொஷின் பேட்டர்ன் மாறலாம், டைம் டேபிள் மாறலாம், கொஷின்ஸ் மாறலாம். ஆனால் போர்ஷன் உங்களுக்கு சேம் தான், சரியா? ஸோ அந்த போர்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஸ்டடி பிளான் வந்து ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இந்த வருஷம் புக்கு வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. சிலபஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மற்ற எதுவுமே சிலபஸ் மாறலை, பழைய ஓல்டு சிலபஸ் தான். தமிழ் மட்டும்தான் சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஏற்கனவே 10th வந்து 9 இயல் இருந்துச்சு. ஆனால் அந்த 9 இயலில் 2 இயல் குறைச்சி 7 இயலாக மாற்றிருக்காங்க. இங்கிலீஷ் மாதிரி, இங்கிலீஷ்க்கு எப்படி 7 யூனிட் இருக்குமோ அதே போல் தமிழுக்கும் 7 இயலாக குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு தமிழுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா முதல் 2 இயல்பா. இந்த முதல் 2 இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி, செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, மொழிப்பயிற்சி பகுதி, இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே இருக்கும். ஸோ முதல் 2 இயலை தரோவாக படிச்சுக்கணும். அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ப்ரோஸ் 1-2, போயம் 1-2 அண்ட் சப்ளிமெண்ட்ரி 1 and 2, இது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இது போக 1 மார்க் கான்செப்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஹோமோஃபோன்ஸ், மோடல்ஸ், டென்சஸ், அப்ரிவேஷன்ஸ், அஃபிக்சஸ், இது மாதிரி கான்செப்ட்ஸ், லிங்கர்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு எது வேணாலும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட், சம்மரி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங், இது மாதிரி கான்செப்ட்ஸ், லெட்டர் ரைட்டிங், எது வேணாலும் கேட்கலாம். அப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்ஸில் அது வந்து மாறி தான் இருக்கும். இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல காமனாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் மாறும். பட் யூனிட் மட்டும் காமன், ஃபர்ஸ்ட் 2 யூனிட். அதுக்கப்புறம் மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லு.
ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் ஃபுல்லு. தேர்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல இருந்து எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.22 வரைக்கும், 3.1ல இருந்து 3.22 வரைக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 3.47 வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.15 எக்ஸசைஸ் 3.15 மட்டும். அதுக்கான எக்ஸாம்பிள் 3.47ல இருந்து 3.50 வரைக்கும். சரியா? இப்போ ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸசைஸ் 4.1ல சம் நம்பர் 10ல இருந்து 13 வரைக்கும், 10, 11, 12, 13. அப்புறம் எக்ஸாம்பிள் 4.10, 4.11. இது மேத்ஸ்க்கான போர்ஷன். சயின்ஸ்ல உங்களுக்கு 3 இருக்குமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ்ல சாப்டர் 1, 2, கெமிஸ்ட்ரியில சாப்டர் 7, 8, பயாலஜியில் சாப்டர் 12ல இருந்து 15 வரைக்கும், 12, 13, 14, 15 ஆக மொத்தம் 8 சாப்டர்ஸ் உங்களுக்கு சயின்ஸ்க்கான போர்ஷன். சோசியலுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர், எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஆக மொத்தம் சோசியலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே காமனாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒன்று ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து 50 மார்க்ஸ்க்கு நடக்கும், சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இப்போ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் மட்டும் கிடையாது, அடுத்து நடக்க போகிற எக்ஸாம்ஸ்லேயும். பப்ளிக் எக்ஸாம் இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த போர்ஷன் எல்லாத்தையும் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப லேசான முறையில் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சரியா? ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 AM, அதே போல் ஈவினிங்கில் 6:30 to 10 PM. இந்த டைம் தான் நம்ம கையில் இருக்கக்கூடியது. ஏன்னா மற்ற நேரங்கள் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் இருப்போம், அதனால அந்த பொழுது ஓடிடும். நம்ம கையில் இருக்கிறது காலையில் 4:30 to 7:30, சாயந்தரம் 6:30 to 10. 10 மணிக்கு மேலே படிக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 10 மணிக்கு மேலே தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஆல்ரெடி நம்மளுடைய பிரெயின் டயர்டாக இருக்கும், நமக்கு பலவிதமான யோசனைகளோடு நம்ம வந்திருப்போம், அது மைண்டில் ஸ்டோர் ஆகாது. அதனால் 10 மணிக்கு மேலே படிக்காதீங்க. இந்த காலையில் 4:30 to 7:30 டைமில் ஃபஸ்ட்டு மிட்டம்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்டு 6:30 to 10 இந்த ஈவினிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஸ்கூல் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏன்னா ஸ்கூல்லேயும் நமக்கு டெய்லி ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, எழுதிட்டு வர வேண்டியது இருக்கும், படிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இந்த டைமில் முடிச்சிட்டோன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் 4:30 to 7:30ன்றப்போ ஒரு 3 மணி நேரம், 5:30, 6:30, 7:30. அப்போ என்ன செய்யலாம், 4:30 to 6:15 வரைக்கும் ஒரு சப்ஜெக்டு, அப்புறம் 6:30 to 7:30 வரைக்கும் ஒரு லாங்குவேஜ். தமிழ் ஒரு நாளைக்கு படித்தா இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு படிங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி படிங்க. கண்டிப்பாக போர்ஷனை வந்து நல்லபடியாக முடிச்சிடலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய், அதுவும் இப்போதே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. எது செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நாளைக்குன்றது நமக்கு உறுதியாக இருக்குமான்றதே சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னிலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா வீடியோஸுமே நான் தரேன். சரியா? தேங்க்யூ.